ஹாய்ங்க. இன்றைக்கி கொத்தமல்லி கருவேப்பிலை சாதம் தாங்க செஞ்சேன். நம்ம குழந்தைங்க கொத்தமல்லி கருவேப்பிலைலாம் ஒதுக்கி வச்சுருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு 3 தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாந்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு குக்கர் வச்சு அந்த குக்கரில் எண்ணெய் போட்டு ஹோல் ஸ்பைசஸ் அப்புறம் ஜீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 வெங்காயம் போட்டு அது கூட கருவேப்பிலையும் போட்டுட்டேன். கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த அளவுக்கு ரொம்பவும் வதங்காமல் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் இருந்தால் போதும். இந்த மாதிரி வதங்கிட்டு அதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போடணுங்க. போட்டுட்டு அதுக்கு வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். வந்த உடனே இந்த டம்ளரில் தான் நான் 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. இது கொஞ்சம் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதனால் 8 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு கொடுக்கறதால நான் கம்மியாக போட்டிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக தான் காரமாக இருக்குது. அப்புறம் இந்த அளவுக்கு கொதித்த உடனே கழுவி ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே குக்கர் மூடி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விட்டுருங்க. மூடி விட்டு ஒரு 2 விசில் விடுங்க. செம்ம சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.